மருதமலையானும் கொடுத்தார். அன்பர்களே, மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகளை ஓங்காரத்தின் உட்பொருளாகிய ஞான பண்டிதனிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அன்றியும் பெரியோர்களே, ஞான பண்டிதனாகிய சுவாமிநாதன் செய்த ஓர் அற்புத நிகழ்ச்சியை இப்பொழுது சொல்லப் போகின்றேன். சுவாமி மலைக்கு 10 கல் தொலைவில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் வேரம்மை என்ற ஒரு அம்மையார் இருந்தாள். அவள் கணவனை பிரிந்து கைக்குழந்தையுடன் வாழ வழியின்றி வரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வேலம்மே, வேலம்மே, வாங்கய்யா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. உங்க கடனை கொடுத்துடுறேன். கடனை கேட்க வல்லம்மா, உன் கணவரை பத்தி சொல்ல வந்திருக்கேன். ஐயா, நீங்க அவரை பாத்தீங்களா? எங்க இருக்காரு? நல்லா இருக்காரா? உடம்பு கொண்டு இல்லையே. என்னை பத்தி கேட்டாரா? அவர் என் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. நீதாமா அவரை பத்தி கவலைப்படல, உன்னை பத்தி அவர் கவலையே படல. சுவாமி மலையிலே மேல திருவிழா மோகனாங்கிற பொண்ணு கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரம்மா, வாழ்க்கை நடத்திட்டு. முருகன் உன்னை காப்பாற்றுவாரம்மா. இப்பவே நேரா புறப்பட்டு போய் உன் புருஷனை பாரு, எல்லாம் சரியா போகுது. இந்த இதை வழிச்சல இந்தம்மா. ஐயா, உங்களுக்கு சேர வேண்டிய வாடகை பணமே நிறைய பாக்கி இருக்கு. இப்போ வழி செலவுக்கும் பணம் கொடுத்து பிரிஞ்சு எங்க குடும்பத்தை சேர்த்து வைக்க உதவி பண்றீங்க. உங்க பெருந்தன்மையை நான் மறக்க மாட்டேன் ஐயா, மறக்கவே மாட்டேன். வரையா. சாமிநாதன் ஓ புருஷனா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் எனக்கு தெரிஞ்சிருந்தா அவனுக்கு வீடே கொடுத்திருக்க மாட்டேன். போன வாரம் வந்திருந்தா உன் புருஷனை பார்த்திருக்கலாம். நீங்க என்னமா சொல்றீங்க? 4 நாளைக்கு முன்னாடி அந்த மேனா மினிக்கு திடீர்னு காணாம போயிட்டா. அவளை தேடிக்கிட்டு உன் புருஷனை வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான். முருகா, அந்த முருகனுக்கும் வள்ளிக்கும் இன்னைக்கு திருமணம். அந்த திருமண திருவிழாவில கல்யாணமானவங்க எல்லாம் போய் நினைச்சதை நடக்கணும்னு வேண்டிக்குவாங்க. போமா, நீயும் போய் உன் குறைகளை சொல்லி நல்லா வேண்டிக்க. போமா, போ.
அவரை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துடு. சேர்த்துடு முருகா. நாடறியும் ஊருமலை நான் அறிவேன் சுவாமி மலை. நாடறியும் ஊருமலை நான் அறிவேன் சுவாமி மலை. கந்தனொரு மந்திரத்தை கந்தனொரு மந்திரத்தை தன் ஒரு மந்திரத்தை தந்தையிடம் சொன்னமலை. கந்தனொரு மந்திரத்தை தந்தையிடம் சொன்னமலே. சுவாமி மலை சுவாமி மலை. ஓம் ஓம் என வருவோர்க்கு நாம் என துணையாவான். ஓமென வருவோர்க்கு நாம் என துணையாவான். வாவா வாயன அழைக்காமல் வாவாயன அழைக்காமல் வாவென அழைக்காமல் வருகின்ற மகனாவன் வருகின்ற மகனாவன். வாவா என்றழைக்காமல் வருகின்ற மகனாவன் வருகின்ற மகனாவான் வருகின்ற மகனாவான். தொட்டிலே வளர்ந்த பிள்ளை பிள்ளை தொட்டிலே வளர்ந்த பிள்ளை சொன்னது தமிழேதான். தொட்டிலே வளர்ந்த பிள்ளை சொன்னது தமிழேதம் சொன்னது தமிழேதம். தொட்டிலே வளர்ந்த பிள்ளை சொன்னது தமிழேதம் சொன்னது தமிழேதம். சொன்னதை அறிந்தவர்க்கு சொன்னதை அறிந்தவர்க்கு சுவாமிநாதன் சொன்னதை அறிந்தவர்க்கு முருகப்பன் சொன்னதை அறிந்தவர்க்கு சொன்னதை அறிந்தவர்க்கு நன்மைகள் உருவாகும். சொன்னதை அறிந்தவர்க்கு நன்மைகள் உருவாகும். சொன்னதை அறிந்தவர்க்கு நன்மைகள் உருவாகும். நன்மைகள் உருவாகும். நன்மைகள் உருவாகும். நாடறியும் ஊருமலை நான் அறிவேன் சுவாமி மலை. நாடறியும் ஊருமலை நான் அறிவேன் சுவாமி மலை. நான் அறிவேன் சுவாமி மலை. நான் அறிவேன் சுவாமி மலை. கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை தந்தையிடம் சொன்னமல். கந்தன் ஒரு மந்திரத்தை தந்தையிடம் சொன்னமல். சுவாமி மலை சுவாமி மலை சுவாமி மலை
யாரும்மா நீ? நான் ஒரு அனாதை. அனாதையா? கழுத்துல தாலி இருக்கு, குழந்தை வேற. புரிஞ்சுக்கிட்ட, வருத்தப்படாதம்மா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன் புருஷன் நிச்சயமா உருப்பட மாட்டாமா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இந்த பொம்பளையிலே போதி போயிட்டான். புருஷனை விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்களே. ஏமா, இதுவே நீ என்ன செய்ய போறதா உத்தேசம்? எங்கேயாவது கூலி வேலை கிடைச்சா கூட போதுங்க, என் குழந்தைய காப்பாத்திடுவேன். நீ கவலைப்படாதம்மா. வாழைத்தோட்டம் நிறைய நான் மொத்தமா குத்தைக்கு எடுத்து காயங்களை சில்லறையா வியாபாரம் பண்றேன். நீ அதுங்களை சுமந்துக்கிட்டு போய் கடையில போட்டீங்கன்னா 1-2 கிடைக்கும். அதை வச்சு நீ குடிச்சுக்கம்மா. இங்க பக்கத்துல இருக்கிற குடிசையில ஒண்ணு காலியா இருக்குது, அது என்னோடதான். நீ அதிலேயே தங்கிக்கலாமா. நீங்க நல்லா இருக்கணுங்க. சூடம் கொடுமா. இந்தம்மா. அழாது. நான் தனியா விட்டுட்டு போயிட்டேனா என் கண் அழாது. அழாது. பசிக்குதா? முருகன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா எங்கம்மா நீ என் குழந்தை கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? முருகன், அவருக்கு ஒரு குறையும் வராம காப்பாத்து. பிரிஞ்சு போன எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிடு முருகா, ஒண்ணு சேர்த்து வச்சிடு.
என் குழந்தை முருகா! சொன்னதை கேளுங்கம்மா. ஐயோ, என் குழந்தையை காப்பாத்துறதுக்கு ஆள் போயிருக்குமா? முருகா, என் கணவரை தான் என்கிட்ட இருந்து பிரிச்சு என் குழந்தைய பிரிக்கிறாரு. முருகா, நீதான் என் குழந்தையை காப்பாத்துறியா? நீதான் என் குழந்தையை காப்பாத்துறியா? வேலம்மே, என்ன அப்படி பாக்குற? உன்னை விட்டுட்டு ஓடி போன உன் கணவன் சாமிநாதன் தான். வேலம்மே, நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்காக என்ன மன்னிச்சு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வாழா வெட்டியா நடமாடிக்கிட்டு இருந்த எனக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்த உயிர் நீங்க. குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சு அப்பா எங்கேம்மான்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஏங்கிட்டு இருக்கிறேன். என் வேதனையை போக்க வந்த கடவுள் நீங்க. வேலம்மே, நீ வந்து அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க இப்படி இங்க திடீர்னு? அது ஒரு பெரிய கதை. காசு இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்த மோகனா என் கையில காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை விட்டுட்டு ஓடிட்டான். அவளை தேடிட்டு நான் மெட்ராஸுக்கு போனேன். கிடைக்கல. எப்படி முகத்துல முழிக்கிறதுன்னு வெட்கப்பட்டு வேலைக்காக தேடி அலைஞ்சேன். கடைசியில் இந்த வேலை கிடைச்சது. கொஞ்ச நாள் மெட்ராஸ்ல இருந்தேன். அப்புறம் என்ன கும்பகோணத்துக்கு மாத்திட்டாங்க. நேத்து தான் இங்க வந்தேன். நீங்க வரலீங்க. என்னை விட்டு போன கணவரை கொண்டு வந்து சேர்த்து பிரிஞ்சு எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிடப்பான்னு அந்த சுவாமி மத தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய் கண்ணீர் வடிச்சு கூப்பிட்டு என் குறைய தீர்த்து வைக்கத்தாங்க உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கா. உண்மைதான். சுவாமிமலை கோயில்ல இருந்து தீ விபத்துன்னு போன் வந்தது. போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க தீ விபத்து நடக்கல, யாரும் போனும் பண்ணலன்னு தெரிய வந்தது. சரிதான், இது யாரோ செஞ்ச குறும்பு நினைச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது இங்க குடிசைகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோம். அதை வேற யாரும் செய்யலீங்க. குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு உபதேசம் பண்ண அந்த குருநாதன் தான் நம்ம சேர்த்து வைக்கத்தான் அப்படி செஞ்சிருக்கா. அது மட்டும் இல்ல, என்னையும் மனுஷனா மாத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே நான் உன்னை பிரியவே மாட்டேன். இது அந்த சுவாமிநாதன் மேல ஆணை. முருகா, அவன் பேரை சொன்னவங்களுக்கு என்னைக்குமே குறை வராதுமா. ஆமாமா, இனிமே வேலைக்கு வேலை, நிமிஷத்துக்கு நிமிஷம் 24 மணி நேரமும் நீங்க அவன் பேரை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வராது. ஐயா, முதல்ல தலை காலெல்லாம் கழட்டி வச்சுட்டு உங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச அந்த சுவாமி மேல சுவாமிநாதனை கும்பிட்டு வாங்க. குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அப்படிங்க. முருகா, உன் தேவி வள்ளியம்மை திருமண திருவிழாவில பிரிஞ்சு போன என் கணவரை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடுன்னு வேண்டினேன். அப்படியே செஞ்சுட்டேன்.
குருநாதா, இனிமே நாங்க எப்பவும் இப்படியே இணைஞ்சிருக்கிற பாக்கியத்தை கொடுப்பா.